ஹாய்ங்க, வணக்கம். மார்கழி முதல் நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்தாச்சு. எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வாசப்படியில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கலாம். மார்கழி மாதம்னாவே கோலம் தான் சிறப்பு. எல்லார் வீட்டு வாசப்படியிலையும் பார்த்திங்கன்னா கலர் கலராக கோலம் போட்டிருப்பாங்க. நல்லா பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க. இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதம். எல்லா மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு சிறப்பான மாதம். கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, மாதத்தில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தெய்வங்களுக்கு உகந்த மாதம். தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா விடியற்காலை மாதம் இது. அதனால தான் நம்ம காலையில் எழுந்து 4 to 5:30 6 மணிக்குள்ளவே தீபம் ஏற்றி வெளியே வாசப்படியில் வைக்கணும். அப்படி தீபம் ஏற்றி வைக்கும்போது விடியற்காலை வந்து நல்ல பிரகாசமாக விடியும் அப்படின்றதுக்காக தீபம் ஏற்றி தெய்வங்களை எழுப்பி விடுற மாதிரி அர்த்தம் அது. இந்த மாதிரி விடியற்காலையில் நம்ம தீபம் ஏற்றி மனதார நம்ம வேண்டிக்கும் போது நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். பேச்சுவாக்கில் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் கூட இந்த மார்கழி மாதம் தான். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம விடியற்காலையில் தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ணுறது நமக்கு தை பிறக்கும்போது நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம்னாவே பஜனை பாடுவாங்க. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பஜனை காலையிலேயே தெருவெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. மோளம், சங்கு, ஹார்மோனியப்பட்டியெல்லாம் வாசிச்சுக்கிட்டு விடியற்காலையில் 4 மணிக்கெல்லாமே வந்துடுவாங்க பாடிக்கிட்டு. நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஐயோ தெருப்பு இருக்கணும், கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வர காலம்லாம் உண்டு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக பஜனைனாவே என்னன்னு தெரியல. இப்போவும் எங்கேயாவது கிராமங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஊருங்களில் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்களே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது இல்லை எங்கள் ஊரில் கூட. இப்போ மார்கழி மாதம் வந்துச்சுன்னா நாங்களே அதெல்லாம் நினச்சி பார்க்குறதா இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னே இப்படிலாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு மறந்து போச்சு. இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே கையிலே இருக்குது. டிவியில் திருப்பாவை திருவெண்பாவைன்னு ஏதாவது போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட முடிஞ்சால் பாடுங்க, இல்லைன்னா அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க. காலையில் கண்டிப்பாக எழுந்து குளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வாசப்படியில் 2 தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க. நான் வாசப்படியில் கோலம்லாம் போட்டுட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் அரிசி மாவு வச்சு கோலம் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கேஸ் ஸ்டவ் மேலெலாம் அரிசி மாவு வச்சு போடுங்க. மாவு கோலம் போட்டோம்னா அது வந்து நம்ம சமைக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சாப்பாட்டிலலாம் விழறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. காய்கறியெல்லாம் அரியும் போது அது என்ன இருந்தாலும் கல் தானே, நம்ம அரிசி மாவே கலந்தால் கூட அதில் கொஞ்சம் கல் மாவும் இருக்கும்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து போட்டோம்னா நம்ம துடைச்சாதான் போகும். அந்த மாதிரி அரிசி மாவு கோலமே போடுங்க. பெரும்பாலும் யாரும் போடுறதில்ல, முடிஞ்சால் போடுங்க. இந்த மாதிரி அதுவும் கிளாஸ் ஸ்டவ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிளாக்கில் இருந்தால் கண்டிப்பாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சில்வரில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது தான். அதில் மஞ்சள் கலந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது நமக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். காலையில் எழுந்துட்டோம்னா என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் இந்த மாதிரி வேலைகளில் நிறைய செய்துக்கிட்டு இருப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் காஞ்சா நல்லா வெள்ளையாக இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இப்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கோலத்தில் வாசப்படியில் பிடிச்சி வச்சு இந்த மாதிரி பூஜை செய்யணும். விளக்கேற்றி தூப தீப ஆராதனைலாம் காமிச்சிக்கிறேன். அப்படியே சூரிய பகவானுக்கும் அண்ணாமலையாருக்குமே காமிச்சிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. கரெக்டாக 4:30 மணி இந்த பூஜனை செய்யும்போது சாம்பிராணி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது பால் சாம்பிராணி, ரொம்ப வாசனையாக இருக்கும். காலையிலே வீடே பார்த்திங்கன்னா தேவலோகமாக இருந்தது இந்த சாம்பிராணியெல்லாம் போடும்போது. அவ்வளோ வாசனையாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும், தானாக எழுந்திரிச்சிப்போம். இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் 5 ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன்.
இப்போ நாங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறோம். பெரிய கோவிலுக்கு போயிட்டு மாட வீதி சுற்றிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். மாட வீதி அப்படின்னா மாட வீதி கிடையாது, உள்மதுள்னு சொல்லுவாங்க. கோபுரம் மட்டும் சுற்றி வர்றது, கோவில் சுற்றி கிட்டவே ஒரு சுற்று. அப்படி சுற்றிட்டு வந்துட்டோம். இப்படி மாட வீதின்றது வந்து தேர் போகிற வீதி, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு நான் கோவில் மட்டும் சுற்றிட்டு வந்தேன். காலையில் போகும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். இது வந்து ராஜகோபுரம். காலையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இது வந்து திருமஞ்சன கோபுரம். இது வந்து பேய் கோபுரம், அப்படியே பின்பக்கம் இருக்கும் பேய் கோபுரம். இது வந்து அம்மணி அம்மன் கோபுரம். இப்படி கோவில் சுற்றி வந்துட்டோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைய போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது வேண்டுதல் காரணமாக. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு டீ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொதிக்கிட்டோன்னு டீ தூள் போட்டுட்டு இஞ்சி தட்டி போட்டு சர்க்கரையும் கூட போட்டு நல்லா கொதித்த பிறகு பால் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். அது கொதிக்கிட்டோன்னு கொஞ்சம் உட்காந்துட்டேன். ஏன்னா கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. செப்பல் இல்லாமல் நடக்கிறோம் இல்லையா கோவில் சுற்றும்போது, அந்த மாதிரி செப்பல் இல்லாமல் நடந்து பழக்கம் இல்லை. வாக்கிங் போகும்போது கூட ஷூவோ செப்பலோ போட்டுட்டு தான் நடக்கிறோம். அதனால் கால் வெறும் காலாக நடந்ததுனால நல்ல வலி. உட்காந்து டீ குடிச்சிட்டு காலையில் எழுந்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாச்சு. டிஃபன் வந்து சட்னி போட்டு, தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு சட்னியும் இட்லியும் தான் சுட்டேன். இதெல்லாம் அரைச்சி செய்து வச்சுட்டு தாளிச்சிட்டு நல்லா பஞ்சு போல் இட்லி நல்லா இருந்தது, மெதுவாக சாஃப்டாக இருந்தது. இட்லியும் போட்டு தம்பிக்கு ஊட்டியாச்சு. ஊட்டிட்டு நான் பார்த்திங்கன்னா மாடிக்கு 2-3 நாளாக தண்ணி ஊற்றலை. ஒரு தீபத்துக்கு முன்னே மழை வந்ததுனால இப்போ ஒரு 3 நாளாகவே தண்ணி ஊற்றலை. அந்த மழை தண்ணியே இருந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. நேற்றே வாடின மாதிரி இருந்ததுன்னு இன்றைக்கி செடிக்கெலாம் தண்ணி விட்டலான்னு போனேன். நல்லா ஒரு 4-5 செம்பருத்தி பூ பூத்து இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான், அதையே எடுத்து எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா 1-2 வெண்டைக்காய், ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்தது. அதையும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மிச்சமாக விட்டால் கூட முற்றி போயிடுது, வேஸ்ட்டாக போயிடுது. வர்றதே ஒரு 2-3 காய் தான், அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா செடி வச்சு. அது பார்த்திங்கன்னா வளைஞ்சி போகுது இந்த மாதிரி வெண்டைக்காயெல்லாம். இந்த ஏனத்தந்த வெண்டை, இன்னொரு சாதா வெண்டை, இது சிகப்பு வெண்டை. இதுவும் பார்த்திங்கன்னா வளைஞ்சி போகுது. செடிக்கெலாம் கொஞ்சம் சத்து பற்றாக்குறை தான். கொஞ்ச நாளாக எதுவும் சரியாக கவனிக்கலை. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வந்துருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த கத்திரிக்காய் கூட. இந்த கத்திரிக்காய் பேர்லாம் என்னன்னு தெரியல, இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ஒரு 3 கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீடியோ இவ்வளவு தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.